மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தி பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட 2018ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி தமிழக அரசு ஆணையிட்டது. இதனால் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தூத்துக்குடியின் பொருளாதாரம் மிகவும் பாதிப்படைந்துவிட்டதாகவும் கூறி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி பல அமைப்புகள் அவ்வப்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலசங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்தது. அதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் கதிர்வேல், ஸ்டெர்லைட் தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இந்த தொழிற்சாலை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன உள்நோக்கம் என்பதை இங்கு உள்ள தொழிலாளர்கள், வேலை பார்த்தவர்கள், சாதாரண மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட முக்கியமாக ஒரு 5 நிறுவனங்களுக்கு காப்பர் தொழிற்சாலைக்கு மத்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. ஆனால் இன்னும் அது பணிகளை ஆரம்பிக்கவில்லை. இவையெல்லாம் மேலே சொன்ன காரணம் இருந்தாலும் கூட தூத்துக்குடியில் இந்த தொழிற்சாலை வர வேண்டும் என்பதிலே ஒரு 1-2 சங்கங்கள் மட்டும்தான் ஆரம்பத்திலே முனைப்பாக இருந்தது.